சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக டேஸ்ட்டாக. நம்ம பட்டர் வேறு ஃபைனலாக போட்டிருக்கோம், அது அப்படியே அந்த சூட்டுக்கு மெல்ட் ஆகி வருது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. ஒரு 1/2 kg சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேரினேட் பண்ணி ஒரு 20 minutes ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பெப்பர் சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். சப்பாத்திக்கு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுங்க, 1 ஸ்பூன் அளவு மிளகு, அப்புறம் நான் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன், பூண்டு பாதி தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கறி லீவ்ஸு, அப்புறம் கொத்தமல்லி. இது எல்லாமே நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு, சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பிக் ஆனியன்ஸ் கூட போட்டுக்கலாம். கறி லீவ்ஸ் கம்பல்சரி போடுங்க. சோம்பு 1 டீஸ்பூன் அளவு போட்டுங்க. அப்புறம் காரத்துக்கு தேவையாக்கிற அளவு பச்சை மிளகாய், நான் இவ்வளோ பச்சை மிளகாய் போடுறேன். மிளகும் போட்டிருக்கோம், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையாக்கிற அளவு மிளகாய் போட்டுங்க. மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, ஸ்மால் ஆனியன்ஸ் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய், சோம்பு. இப்போ இதை நம்ம மிக்சியில் ஃபைனாக கிரைண்ட் பண்ணினோம். அதெல்லாம் ஏன்னா நம்ம செய்ய போகிறது செமி கிரேவி மாதிரி இருக்கும், பெப்பர் செமி கிரேவி. நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ சிக்கன் செஞ்சுக்கலாம். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் பெப்பர் சிக்கன் கிரேவி சப்பாத்தி செய்கிறேன், அதனால குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் நல்லா நார்மலாக கடாயிலே கூட செய்யலாம். சிக்கன் குயிக்காக குக் ஆகிடும். ஆயில் ஊற்றிங்க 1 டேபிள் ஸ்பூன். ஒரே ஒரு அனியன் போட்டுங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஒரு 2 minutes நீங்கள் இப்படி ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சு மசாலா போட்டுக்கலாம். பெப்பர் மசாலா, மசாலாவில் இது வதங்கட்டும். மசாலா போட்டுங்க. கர்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 to 3 minutes ஃப்ரை ஆகட்டும் மசாலாவில். பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றல, அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே இது ஃப்ரை ஆகின்னு இருக்குது. இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சிக்கன் குக் ஆகிறதுக்கு ஃப்ரை ஆகிட்டு பிறகு ஊற்றுங்க. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா ஆட் பண்ணி, மீடியம் சைஸ் அளவு 3 பொட்டேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் கிரேவி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி வித் பெப்பர் சிக்கன் கிரேவி. அவ்வளோதான், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு 1 விசில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டீம் வந்துடுச்சு, வெயிட் போட்டுங்க. 1 ஸ்டீம் வந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டீம் அப்படியே ரிலீஸ் ஆகிறதுக்கு விடுங்க. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எனக்கு இவ்வளோ தண்ணி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நம்ம பாயில் பண்ணுறதுக்கு விடலாம், அப்படியே விடலாம் ஓப்பன்லேயே, அப்போ தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடும். குக்கர் ஒரு விசில் விட்டுட்டு நம்ம எடுத்தோம், தண்ணி இருந்துச்சு, நான் ஓப்பன்லேயே அப்படி குக் பண்ணி விட்டேன். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும் செமி கிரேவி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு சூப்பராக பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன்லேயே விட்டு
ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு விடுங்க. அப்போ தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்தால் அது அப்படியே ட்ரை ஆகிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நம்மளுக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சிக்கன் பாருங்கள் ஒரே விசில் விட்டு எடுக்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக விட்டிங்கன்னா சிக்கன் வந்து ரொம்பவே ஸ்மாஷ் ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் கிரேவி, சூப்பராக நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நான் பட்டர் போடுறேன். அப்படியே மெல்ட் ஆகிடும் இந்த சூட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பெப்பர் சிக்கன் கிரேவி நீங்கள் செய்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும் இது. ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி, எக் ஆம்லெட், பெப்பர் சிக்கன் கிரேவி. நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you all in next video.